सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம பிரவேசிகா நியூ சிலபஸ்ல தேர்ட் பேப்பர்ல அனுவாத் அபியாஸ் 6th ஒன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். ஹிந்தியில கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நம்ம இப்ப தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஷஹஷாதி ஜஹான்னாரா தபஸ்வினி ஹோ கயி ஹை. இளவரசி ஜஹன்னாரா துறவியாகி விட்டாள். உஸ்கே ஹிருதயமேன், அவளது மனதில் வக் ஸ்வபாவிக் தேஜ் அப் நஹின் ஹை, அந்த இயல்பான உற்சாகம் இப்போது இல்லை. கிந்து ஆனால் ஏக் ஸ்வர்கீய தேஜ்சே, ஒரு உயர்ந்த முகக்கலையுடன் வஹ் காந்திமயி தி, அவள் அழகுள்ளவளாக இருந்தாள். உஸ்கி உதார்த்தா, அவளுடைய தாராள குணம் பகலே சேபி, முன்பை விடவும் பட்கயி அதிகரித்து இருந்தது. தின் ஔர் துக்கி கே சாத், ஏழை மற்றும் துன்பப்படுபவர்களிடம் உஸ்கி சகானுபூதி தீக்கி லோக் உசே, அவளுக்கு இருந்த அனுதாபங்களால் மக்கள் அவளை கருணாமூர்த்தி மான்தேத்தே, கருணாமூர்த்தி என்று எண்ணி வந்தனர். உஸ்கி இஸ் சால்சே, அவளுடைய இந்த நடத்தையால் பாஷான் ஹிருதய, கல்மனம் படைத்த அவுரங்கசீப் கூட விச்சலித் ஹுவா, தைரியத்தை இழந்து விட்டார். உஸ்கி சுதந்திரத்தாக்கா உபபோக் கர்னே, அவளுக்கு இருந்த சுதந்திரத்தை அனுபவிக்க. உபபோக் கர்னே கேலியே, உபபோக் கர்னே கேலியன அனுபவிப்பதற்கான, அவளுக்கு இருந்த சுதந்திரத்தை அவள் அனுபவிப்பதற்கான. உசே அவகாஷ்கி கஹாந்தா, அவளுக்கு நேரம் எங்கிருந்தது. பிதாக்கி சேவா, தந்தைக்கு சேவை செய்தல். ஔர் மற்றும் துக்கியோன்கே பிரதி சகானுபூதி கர்னேசே, துன்பப்பட்டவர்க்கு அனுதாபம் காட்டியதால். உசே சமை பச்சாகி நகிந்தா, அவளுக்கு நேரம் இருந்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட தமிழ் மீனிங். இதை இப்ப தமிழ்ல எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். இளவரசி ஜஹானாரா துறவியாகி விட்டாள். அவள் மனதில் இருந்த அந்த இயல்பான உற்சாகம் இப்போது இல்லை. ஆனால் ஒரு உயர்ந்த முகக்கலையுடன் அழகுள்ளவளாக இருந்தாள். அவளுடைய தாராள குணம் முன்பை விட அதிகரித்து இருந்தது. ஏழை மற்றும் துன்பப்படுபவர்களிடம் அவளுக்கு இருந்த அனுதாபங்களால் அவளை மக்கள் கருணாமூர்த்தி என்று எண்ணி வந்தனர். அவளுடைய இந்த நடத்தையால் கல் போன்ற மனம் படைத்த அவுரங்கசீப் கூட தைரியம் இழந்து விட்டார்னு படிச்சோம்ல, அதுதான் இங்க எழுத போறோம். தைரியம் இழந்து விட்டார். அவளுக்கு இருந்த சுதந்திரத்தை அனுபவிக்க அவளுக்கு நேரம் எங்கிருந்தது. தந்தைக்கு சேவை செய்தல் மற்றும் துன்பப்பட்டவர்களுக்கு அனுதாபம் காட்டியதால் அவளுக்கு நேரம் இருந்ததில்லை. இப்படிதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட தமிழ் மீனிங் எழுதணும். இதை நல்லா பார்த்துக்கங்க. இப்ப செகண்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். ஜிஸ்கி சேவா கேலியே, அவளுக்கு சேவை செய்ய. சைக்கொடோன், நூற்றுக்கணக்கான. தாசியான், வேலைக்காரிகள். ஹாத் ஜோட்கர், கைகளை கட்டிக்கொண்டு. கடி ரஹ்தீன், நின்றிருந்தனர். ஆனால் வஹ் ஸ்வயம் தாசி கி தரஹை, ஆனால் அவளோ தானே வேலைக்காரியை போன்று. அப்னே பிதா கி சேவா கர்த்தி ஹுயி, தனது தந்தைக்கு சேவை செய்வதிலேயே அப்னா ஜீவன், தனது வாழ்க்கையை व्यतीत करने लगी, கழிக்கத் தொடங்கினாள். விருத்த ஷாஜஹான் கே இங்கித் கர்னே பர், வயதான ஷாஜஹான் குறிப்பிட்டபடி. உசே, அவனை உட்டாக்கர் பைட்டாத்தி, தூக்கி உட்கார வைத்தல். और மற்றும்
சஹாரா தேக்கர் ஆறுதலாக, கபி கபி சில நேரங்களில், யமுனா கே தட் தக் யமுனை கரைக்கு, உசே லே ஜாதி அழைத்து செல்வது போன்ற, और उसका मनोरंजन करती हुई சாயாசி பனி ரக்தி அழைத்து செல்வது போன்ற பொழுதுபோக்குவதன் மூலமாக அவனுக்கு நிழலாக இருந்தாள். இதுதான் செகண்ட் பேராவோட தமிழ் மீனிங். இதை எப்படி தமிழ்ல எழுதணுங்கிறத இப்ப பார்க்கலாம். அவளுக்கு சேவை செய்ய நூற்றுக்கணக்கான வேலைக்காரிகள் கைகளை கட்டிக்கொண்டு நின்றிருந்தனர். ஆனால் அவளோ தந்தைக்கு சேவை செய்வதிலேயே தன் வாழ்க்கையை கழிக்கத் தொடங்கினாள். வயதான ஷாஜஹான் குறிப்பிட்டபடி அவனை தூக்கி உட்கார வைத்தல் மற்றும் சில நேரங்கள் ஆறுதலாக யமுனை கரைக்கு அழைத்துச் செல்வது போன்ற பொழுதுபோக்குவதன் மூலமாக அவனுக்கு நிழலாக இருந்தாள். இதுதான் செகண்ட் பேராவோட தமிழ் மீனிங். அனுவாத் அபியாஸ் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அனுவாத் அபியாஸ் ரொம்ப ஈஸி தான். வந்தால் விட்டுறாதீங்க. ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு படித்தா கூட ஈஸியாக படிச்சிடலாம். உங்களுக்கு ஸ்போக்கனும் வந்துடும், மார்க்கும் கிடைச்சிடும். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. ஆப்கோ பகுத் 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 தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.